வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழை விட்டுடுச்சா உங்கள் ஊர்லெல்லாம்? இங்கே ஹாஸ்பிட்டல் தாங்க வந்தேன். செக்கப்புக்கு போகலான்னு வந்தேன். நான் அந்த இடத்துல மழையில் மாட்டிக்கிட்டேன். போகவே முடியலைங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சளி, காய்ச்சல், ஜுரம், வாந்தி இதெல்லாம் போயிட்டுருக்கு. மழையிலேயே காயலாக தான் வரும். ஆனாலும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே ஜுரம், இருமல், சளி, வாந்தி இப்படிலாம் இருக்குது. குழந்தைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. கூடுமான வரைக்கும் சுடு தண்ணியில் குளிக்க வைங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்க விடுங்க. வெயில் நாளில் டெய்லி குளிக்க வச்சுக்கலாம். தண்ணி குடிக்கவும் சரி, குளிக்கவும் சரி, காய்ச்சின தண்ணியாக கொடுங்க. 2வது குழந்தைங்களுக்கு மழையில் ஜீரண கோளாறு அதிகம் வரும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஜீரகம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா தலைப்புலன்னு கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பானையில் ஃபுல்லாக நிரப்பி விரல் குடிக்கிற பதத்துக்கு சுட வச்சு பிள்ளைங்களுக்கு அதையே கொடுங்க குடிக்கிறதுக்கு. ஏன்னு வச்சிங்கன்னா வாந்தி கிந்தி இல்லாமல் இருக்கும். அதனால் சுடு தண்ணியை காய்ச்சி தண்ணி மட்டும் கொஞ்சம் நேரம் மாறி இருக்கும். கேட்டால் இதுதான் தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு குழந்தைங்கள்ட்ட சொல்லிவிட்டு, டேஸ்ட் இல்லை, வாசனை ஒரு மாதிரி அடிக்குது அப்படின்லாம் சொல்லுங்கள். அதுக்காக நீங்கள் கொடுக்காம இருக்காதீங்க. அதையே குடிக்கிறதுக்கு தண்ணியாக கொடுங்க. தண்ணி குடிக்க அதுதான் வேணும், அதை கொடுங்க. அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும், ஜீரண சக்தி ஆகிடும். ஜுரத்துக்கும் நல்லதுங்க ஜீரகம். அதனால் ஜீரக தண்ணியே குடிக்க கொடுங்க. பெரியவங்களும் குடிக்கலாம், சின்னவங்களும் குழந்தைங்களுக்கும் ஒரே தண்ணி, குடிக்கிற தண்ணி காலையில் சுடு தண்ணியாக வச்சு அதையே மூடி வச்சுட்டு பொழுதுக்கும் குடிங்க. திரும்ப அந்த ராத்திரி அந்த ஜீரகத்தில் திரும்ப கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சு அதையே வடிகட்டி குடிங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ என்னமோ புயல் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க, காய்ச்சல் வேறு என்னமோ வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெஸ்ட்டானது இது தாங்க. இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கணும், குழந்தைங்களுக்கு தூக்கிட்டு போகணும். எங்கள் வீட்டில் எடுத்துங்க, வேறு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சளி, ஜுரம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வரோம். அப்புறம் யூடியூப்லேயும் எல்லாருமே வீடியோ போடுறவங்க எல்லாமும் சொல்கிறாங்க, என் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, 2 நாளாக டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன், இன்னும் ஒன்றும் சரியாக வரலை அப்படிங்கிறாங்க. அதனால் தண்ணி கொடுக்கும்போது நீங்கள் ஜீரகம், ஓம வாட்டர் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து, ஓமம் கொஞ்சம் ஜீரகத்தோட அந்த ஓமத்தையும் நுணுக்கி போட்டு ஒரு ஓட்டி போட்டு கொதிக்க வச்சு எல்லாம் அடியில் அமைக்கிடும். நீங்கள் மேலால் தண்ணியை போட்டு குடிக்க கொடுங்க. அடி தண்ணியாக இருக்கும்போது வடிகட்டி குடிங்க. அது கலர் கொஞ்சம் சேஞ்சஸாக இருந்தாலும் உடம்புல சேஞ்சஸ் உருவாகும். அதனால் உடலுக்கு நல்லது. அந்த தண்ணியை குடிக்க கொடுங்க. குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துங்க, உங்கள் உடம்பையும் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அடிக்கடி வெந்நீரே குடிங்க, பச்சை தண்ணி குடிக்காதீங்க. வர்றது பனிக்காலம், மழை நேரம். அது இப்போ மழை எப்போ நிற்கும்னே தெரியல. எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்ருக்கு, வானம் மூடிகிட்ருக்கு, வெயிலே காணும். சென்னையெல்லாம் ஃபுல்லாக மழைங்க, பயங்கர மழை. வெளியில் எங்கேயுமே போக முடியல. நெசன்னு தூத்தல் போட்டுகிட்டே இருக்குது. எல்லாருமே உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் ரெயின் கோட்டு, வெளில போனால் கூடையோ ரெயின் கோட்டோ அவசியத்துக்கு போட்டுட்டு போங்க. அத்தியாவசியத்துக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. பால் பாக்கெட் வாங்கி ஒரு 2-3 பாக்கெட், ஏன்னா இப்போ மழை நேரத்தில் கெட்டு போகாது. வெய்ய நாளையில் தான் அந்த பால் நமக்கு வீணாக போயிடும். அதனால் இப்போ ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு உங்களால் போக முடியாத சூழ்நிலை வரும். சில பேருக்கு கடைங்கள்லாம் கொஞ்சம் எட்டாக இருக்கும். அதனால் போகிறப்பவே 1 லிட்டர் 1.5 லிட்டர் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மழை எப்போ புயலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க வானிலை அறிக்கையில். அது எப்போ சரியாக போகும், கரையை கிடக்கும், ஆந்திராவை நோக்கி போகுதுங்கிறாங்க, சென்னையை நோக்கி வருதுங்கிறாங்க. ஒன்றும் புரியலை. அதனால் நம்ம எப்போ இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம தான் கவனமாக இருக்கணும். அதனால் பொருட்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மாவு இல்லாதவங்க போட்டு அரைச்சி மாவை ஒரு புளிக்காத மாவாக ஒரு டப்பாவும் புளிச்சதாகவும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. பொடி இடிக்கணுமா, பொடி தூள் மிளகா பொடி இடித்து வச்சுக்கோங்க.
குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, சில பேர் மிளகாத்தூள் கூட அரைக்காமல் இருப்பாங்க. அது மாதிரி உள்ளவங்க கடையில் சக்தி மசாலா பொடியை வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெயில் வர்றது இன்னும் எப்படியும் 1 மாதம் 2 மாதம் ஆகும். ஒரு சில இடத்துல வெயில் வரும், ஒரு சில இடத்துல. சென்னையை பொறுத்தளவு இப்போதைக்கு வெயில் இல்லை, 10 நாளைக்கு வெயில் கிடையாது அப்படின்னு வானிலை அறிக்கையே சொல்லிட்டாங்க. மழை இருக்குது, புயல் கரையை கடந்த அப்புறம்தான் வெயிலை பார்க்க முடியும். அப்படியே அடித்தாலும் இப்போ அடிக்கிற வெயில்லாம் வந்து சுழல் இருக்காதுங்க. பனிமூட்டத்தோடு இருக்கிறதுனால வெயில் வந்து சரியான முறையில் சூடு ஏறாது. அதனால் கொஞ்சமாக மிளகா அப்படி ஒரு 1/4 கிலோ வாங்கி வானலில் சூடு ஏற்றி அதில் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிளகாயை சூடு பண்ணி வறுத்துட்டு அப்புறம் ஜாமானெல்லாம் செவக்க வறுக்க மிளகா கருகக்கூடாது. அதே டைமில் சிம்மில் வச்சு சூடு ஏற்றி வாளியில் பக்கெட்டில் கொட்டிட்டு, அதே போல் மல்லி மிளகு ஜீரகலாமா அப்படியே கையில் வச்சு சிம்மில் வச்சுட்டு அந்த நிறம் மாறாமல் சூடு ஏற்றி மொறுமொறுப்பு தன்மையை உருவாக்கி நாம் போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த பனிக்காலம் 2-3 மாதத்துக்கு ஓடிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சித்திரை வைகாசியில் நிறைய ஸ்டோரேஜ் அரைச்சி வச்சுக்கோங்க. மழை நாளைக்கு வந்து வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் யோசித்து பார்த்து நாம் தாங்க செஞ்சு வச்சுக்கணும். முதல்ல அதெல்லாம் செய்யறதுக்கு உடம்பு தயாராக இருக்கிறதுக்கு உடம்பை தயார் பண்ணிக்கோங்க. மேனாலையில் எவ்வளோ உங்களுக்கு வெளியில் போகிறத தவிர்க்கணுமோ அதை தவிர்த்து வெந்நீரை வச்சு குளிங்க. விரதம், கோயில் போகணும் அப்படின்லாம் மழையில் நினச்சிட்டு போயிட்டு உடம்பை வீணாக்காதீங்க. சாமி எங்கே இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நல்லது செய்யணும்னு நினச்சா சாமி நல்லது செய்யும். வீட்டில் உள்ள சாமியை போய் தெய்வத்தை நினச்சி கும்பிட்டுட்டு நீங்கள் போகிறப்ப சாமியை பொழுதுக்கும் கும்பிடலாம். அதை தவிர்க்க முடியாது. ஆனாலும் மழையில் நனைஞ்சி ஜலதோஷம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம நனைஞ்சிட்டு போக வேண்டாம். விடுறப்ப போய் சாமியை கும்பிடுங்க. மற்றவங்க போகிறாங்க, மற்றவங்க கும்பிட்றாங்கன்னு நமக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்போ போய் கடவுளை பார்க்குறது நிறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப போய் பக்கத்தில் உள்ள கோயிலும் எட்ட போக முடியும்னா போங்க. அதுக்காக நினைச்சிட்டு உடம்பை வரைக்கும் செயல்படுத்திக்காதீங்க. வீட்டில் உள்ள சாமியை மனசார தீபம் ஏற்றி வச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் சாமியை கும்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.